ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி ஆலயம். இத்திருத்தலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற வைணவ திருத்தலமாகும். இது 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது. இந்த ஆலயம் காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு இடையே ஒரு தீவில் அமைந்துள்ளது. மேலும் இது இந்தியாவின் மிகப்பெரிய கோயில் வளாகங்களில் ஒன்றாகும். திருவரங்கம் அரங்கநாத பெருமாள் கோயில் 108 வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலம். சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகவும் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க 108 வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத பெருமாள் கோயிலின் 7 சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளதுமான திருவரங்கம், அதாவது ஸ்ரீரங்கம் எனும் ஊர் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாகும். இச்சுற்று மதில்களில் வாயில்களாக 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் மிக பெரியதான ராசகோபுரம், அதாவது 236 அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகின்றது. இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாயினும் 1987ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. சோழ நாட்டு காவிரி ஆற்றுக்கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேசத்தலம். இந்த தலத்தின் சிறப்புமிக்க வரலாறு. திருவரங்கம் கோயில் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார் கடலில் இருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகும். இதை சுயம்பு என்று கூறுவர். பிரம்மா நித்திய பூசை செய்ய சூரியனை நியமித்தார். பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இட்சுவாகு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றான். ராமர் அச்சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீடனுக்கு பரிசாக கொடுத்தார். இதனை விபீடனன் தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்து செல்கையில் வழியில் காவிரி ஆற்றின் கரையை அடைந்தான். அங்கு சிலையை கீழே இறக்கி வைக்கக்கூடாது என்று எண்ணினான். அப்போது ஒரு சிறுவன் அங்கு ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்தான். அச்சிறுவனிடம் அச்சிலையை கொடுத்துவிட்டு கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இளைப்பாறினான். அச்சமயம் சிறுவன் சிலையை கீழே வைத்து விட்டான். பின்னர் விபீடனன் அவன் மீண்டும் புறப்பட வந்தான். சிறுவன் சிலையை கீழே வைத்ததைக் கண்டு சிறுவன் என்ன காரியம் செய்தாய் என்று கூறி சிலையை எடுத்தான்.